இந்த அருவியை கண்டீர்களா? இந்த நீர் சமுத்திரத்தில் இணைவதற்கு மேலிருந்து கீழ்நோக்கி பாயத்தான் வேண்டும். எந்த நீர் கீழ்நோக்கி பாய்வதில்லையோ, மேலெழ எண்ணுகின்றதோ, அது ஆவியாகி தனது அடையாளத்தினையே இழக்கின்றது. அதை போலவே எவர் இந்த நீரை பருக எண்ணுகின்றாரோ அவர் நிலம் நோக்கி தலை தாழ்ந்து தனது இரு கரங்களை குவித்தே நீரினை அள்ளி பருக வேண்டும். நிலம் நோக்கி தாழாமல் நீரை பருக எண்ணம் இருப்பின் தாகம் தணியாமலேயே திரும்ப நேரிடும். காதலினை பிராப்திக்கும் எண்ணம் கொண்டோர் இந்த தவறினையே இழக்கின்றார்கள். அநேகர் காதலை பிராப்திக்க விரும்புகின்றனர். எனினும் காதலின் முன்பு தாழ விரும்புவதில்லை. அது சாத்தியமல்ல. நிதர்சனத்தில் காதலினை பிராப்திக்க விரும்பினால் அதன் முன்னிலையில் தாழ்ந்துதான் போக வேண்டும். பூரண சமர்ப்பண உணர்வு காதலில் அவசியமாகும். அதுவே அளிக்கும் காதலை. நினைவிருக்கட்டும், காதல் எனும் இனிமையான நீரை பருகுவதற்கு தாம் அந்த நீரினை ஸ்ரத்தையோடு உரிய மதிப்பளித்தே அருந்த வேண்டும். ராதா ராதா.